வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான டேஸ்டான மோட்டிச்சூர் லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த லட்டு செய்யறதுக்கு ரெண்டு முக்கியமான பொருள் தேவை: கடலை மாவு, சர்க்கரை. வாங்க லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. லட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால லட்டு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி. இது நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த கரண்டியில நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. நல்லா ஷேக் பண்ணி விட்டாதான் மொத்தமாக ஒரே இடத்துல விழாமல் நல்லா உதிர்ந்து தனித்தனியாக விழும். உங்களுக்கு மொத்தமாக விழுந்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இந்த பூந்தியை ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப மொறுன்னு கிறிஸ்பி ஆகிடும். அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. போட்டு ஒரு 2 செகண்ட்லேயே நீங்கள் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே எடுத்துடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பூந்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் சீக்கிரமாகவே எடுத்தால் தான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் பொரிச்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு ஆகிடும். இப்போ நம்ம லட்டு செய்கிறதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நுரையெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கு அப்புறமா கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பத அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்தவொடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையில் தொட்டிங்கன்னா லைட்டாக ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூந்தியை சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். பூந்தியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பூந்தி நல்லா சக்கரை பாகோடு சேர்த்து நல்லா இறுகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூந்தி நல்லா சக்கரை பாகோட இறுக்கி நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. பிளேட்க்கு மாற்றினதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் நேரம் சூடு ஆறினதுக்கு பிறகு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. நீங்கள் டைட்டாக உருட்டினா தான் லட்டு நல்லா உடையாமல் இருக்கும். சூப்பரான ரொம்ப டேஸ்டான மோட்டிச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.